திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வரலாற்றில், சமூக நீதி வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர், ஒப்பற்ற துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆகி சமூக நீதியிலே மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவினுடைய எந்த மாநிலங்களிலும் 69% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு என்ற அளவில் கிடையாது. அதுவும் இந்திய அரசியல் சட்ட பாதுகாப்புப்படி 9வது அட்டவணை பாதுகாப்புப்படி என்ற மிகப்பெரிய சாதனையை செய்தவர் இன்றைக்கு சரித்திரமாகிவிட்டார். அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் என்றென்றைக்கும் சரித்திரத்தில் நிலைத்து அவர் மறையவில்லை, வாழ்கிறார் என்பதையே காட்டும். காரணம், இது தலைமுறைகளை புரட்டி போடக்கூடிய, சமூக வாழ்விலே மிகப்பெரிய உயர்வை தரக்கூடிய அற்புதமான சட்டம். தன்னை எதிர்த்த திராவிடர் கழகம் இதை தருகிறதே என்பதை பற்றி கவலைப்படாமல் மிகுந்த பெருந்தன்மையோடு அதை ஏற்று எங்களுடைய ஆலோசனைப்படி சட்டமன்றத்தையே கூட்டி நடத்திய பெருமை அவருடைய தனிப்பெருமையாகும். அந்த வகையில் மாநிலங்களுடைய உரிமை என்று வருகிற போது அவர் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் டெல்லிக்கு சென்றதை விட டெல்லி அவரிடம் வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை, எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனை. அப்படியெல்லாம் சரித்திரம் படைத்தவர் இன்றைக்கு படமாகிவிட்டது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் பாடமாகவும் ஆகியிருக்கிறார். முதலமைச்சர்களுக்கெல்லாம் பாடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். உரிமைக்கு குரல் கொடு, எதற்காகவும் நீ விட்டு கொடுக்காதே, உறவு காட்டுவது என்பது வேறு, உரிமைக்கு குரல் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டு என்பதையே அவர்கள் செய்தியாக தந்திருக்கிறார்கள். எனவே அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி நிச்சயமாக அப்படியே செய்யட்டும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முழங்கிய அவருடைய அந்த இரு சொற்கள் இன்றைய ஆட்சிக்கும் பொருந்தும். அவரால் உருவாக்கப்பட்டு விடப்பட்டிருக்கிற ஆட்சி மக்களாட்சியாகவே என்றைக்கும் திகழ்ந்து ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை காட்டி எதிர்க்கட்சிகளை மதித்து கருத்து மாறுபாடுகளையும் ஏற்று நல்ல ஜனநாயகத்தை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் மறைந்த நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் மறையவில்லை, மக்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் என்று காட்டட்டும். வாழ்க அவருடைய புகழ்.